வாங்க ஒரு டேஸ்டியான சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். 2 பச்சை மிளகா போட்டுக்கலாங்க. எண்ணெய் ஊற்றிட்டாச்சு, பச்சை மிளகா போட்டுக்கலாங்க. ஒரு 4-5 பல்லு பூண்டு போட்டுக்கலாங்க. ஒரு பெரிய வெங்காயம் போட்டுக்கலாங்க. கண்ணாடி பதம் வர வரையும் வதக்கினா போதுங்க. டேஸ்ட் அப்போ தான் இருக்கும். வெங்காயம் நல்லா கழுவிச்சுன்னா சட்னி டேஸ்ட் இருக்காது. அதனால் கண்ணாடி பதம் வர மாதிரி வதங்கினாவே போதும். ஒரு தக்காளி போட்டுக்கலாங்க. கொஞ்சம் பெரிய தக்காளி போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கலாங்க தக்காளி வதங்குறதுக்கு. உப்பு போட்டால் தான் கொஞ்சம் நல்லா வதங்கணும், இல்லைன்னா வதங்காது. நல்லா சீக்கிரம் வதங்கிடும் உப்பு போட்டோம்னா. ஒரு கைப்பிடி மல்லி இலை போட்டுக்கலாங்க. மல்லி இலை போட்டு லைட்டாக கிண்டினாமட்டு போதும், வதங்க வேண்டியதில்லை. லைட்டாக அந்த சூடு ஏறினாவே போதும். அவ்வளோதாங்க, ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டு அரைச்சிக்கலாங்க. சட்னி அரைச்சாச்சுங்க, தாளிச்சிக்கலாம். எண்ணெய் காஞ்சிச்சு, கடுகு உளுந்த பருப்பு போட்டுக்கலாங்க. சட்னி தாளிச்சிக்கிட்டாச்சுங்க. இந்த சட்னி இட்லி, தோசை, சாப்பாட்டோட கூட பிணைஞ்சி சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. சுட சுட இட்லியோட வச்சு சாப்பிடும்போது ரொம்ப ருசியாக இருக்குங்க. ஆவி பறக்க இட்லியோட வச்சு சாப்பிடும்போது தோசைக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். அதோட சாப்பாட்டோட வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பஞ்சு மாதிரி இருக்குங்க இட்லி. பாருங்க அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. பாருங்க, இப்போ அந்த சுட சுட பஞ்சுமாய் இட்லிக்கு இந்த சட்னிக்கு ருசியும் சுவையும் அருமையாக இருக்குங்க. நீங்களும் இந்த மாதிரி சட்னி ட்ரை பண்ணி பாருங்கள், அரைச்சி பாருங்கள். டேஸ்ட்டு நல்லா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. ஒரு தடவை அரைச்சி சாப்பிட்டு பாருங்கள்.